சந்தியா ராகம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உன்னால எல்லாம் என்ன லவ் பண்றேன்னு சத்தமா சொல்ல முடியாது. அமைதியா மோதிரம் மாத்தும்போது மொல்ல சொன்னீங்கல்ல அப்படித்தான் சொல்ல முடியுங்கிறாங்க மாயா. ஓஹோ அப்படியா நினைக்கிறேன். இப்ப சொல்றேன் பாரு அப்படின்னு சீனு சத்தமா ஐ லவ் யூ மாயா செல்லக்குட்டி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஏய் பிரிப்பாடா அப்படின்னு சொன்னதுமே அச்சச்சோ மாமா நான் இல்ல அப்படின்னு பார்த்துடுறாங்க. பார்த்த சீனு ஓஹோ நீ என்ன பயப்படுறதுக்கு அப்படி சொன்னியா, இனிமே நீ சொன்னீனாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலுமே ரகுராம் வந்து நிக்கிறாங்க. டேய் உண்மையிலுமே பெரியப்பா வந்துட்டாங்கடாங்கிறாங்க. நீ சும்மா தானே சொல்ற, ஆமாவே நேரு வந்து நின்னாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் எதுக்கு பயப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சீனு அங்க திரும்பி பாரு அப்படின்னு மாயா காட்டணும். அந்த பக்கம் ரகுராம் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே சீனுக்கு தூக்கி வாரி போடுதோ. அச்சச்சோ மாமா நீங்களா, நீங்க எப்ப இங்க அப்படின்னு கேக்குறாங்க. டேய் என்னடா இது இங்க என்ன வேலைங்கிறாங்க. இல்ல எக்ஸாம் எப்படி எழுதிருக்கான்னு கேட்கலான்னு வந்து மாமாங்கிறாங்க. அப்படியா சரி சரி கீழே எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்கள போய் வாங்கன்னு போய் கேட்குறியா அப்படிங்கிறாங்க. இதோ இப்போ போகிறேன், இங்கே என்ன வேலை எனக்கு அப்படின்ட்டு சீனு வர்றாங்க. என்னங்க இது கீழே பார்த்துக்கிட்டு போகிறான் சீனு அப்படின்னு வந்து ஜானகி கேட்குறாங்க. அதுவா உன்னோட மருமகனாச்சே, அதுதான் அவ்வளோ அடக்கமாக போகிறாங்கிறாங்க ரகுராம். மாயா நீ சந்தோஷமா இருக்கேன்னு ஜானகி கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தையில் சோகமாக நிற்கிறாங்க. என்னாச்சுங்க இவளுக்கு அப்படின்னு ஜானகியும் ரகுராமும் பார்த்துக்கிறாங்க. பெரியமா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஜாலியாக ஜானகி ரகுராம் ரெண்டு பேர்த்தையும் சுற்றி வராங்க. மாயா இப்படி சந்தோஷமா பார்க்கணுன்னு தாமா ஆசைப்பட்டேன். இந்த குடும்பத்தோட நல்லது மட்டும்தான் நீ நினைக்கிற, நல்லது மட்டும்தான் யோசிக்கிற. அதனால உன் வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷத்தை மட்டும்தான் நாங்க பார்க்கணும், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறாங்க ரகுராம். எப்பவுமே நல்லது தானே நடக்கும், என் பெரியமாவும் பெரியப்பாவும் கூடவே இருக்கும்போது எனக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும் அப்படின்னு சந்தோஷமா மாயா பெரியப்பா பெரியமாவா பாக்குறாங்க. கதிரேசன் மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. அங்க கார்த்தி ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவர் எங்கேயோ பார்த்துருக்கோம், முகம் மட்டும் ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க பார்த்தோம்னு தான் தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. இதை கார்த்தி பார்த்துறாங்க. கார்த்தி பார்த்துட்டு கதிரா ஹலோ இங்க வாங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் சென்னையில படிச்சுட்டு அங்கதான் வேலை பாக்குறேங்கிறாங்க. நான் அதை ஒன்றும் கேட்கல, இப்போ என்ன பண்ணீங்க, எனக்கு எதுக்கு இப்போ போட்டோ எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்க்குறக்கு ஸ்மார்ட்டாக அழகாக இருந்தீங்களா, அதனால ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்கிறாங்க கதிர். இதோ இப்போ இங்கே பாருங்களேன் அப்படின்னு ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாங்க. அவரோட பர்மிஷன் இல்லாமல் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதான்னு காட்டி கேட்குறாங்க. அட இதில் என்னங்க தப்பு இருக்குது, இல்லை ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ஜகஜம் தானுங்கிறாங்க. எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காதுங்கிறாங்க கார்த்தி. அப்போ கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஃபோட்டோ எடுக்காமல் என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க கதிர். அப்படி ஒரு வேளை ஃபோட்டோ எடுக்கும்போது முகத்தை வச்சு மூடிக்குவீங்களாங்கிறாங்க. நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், முதல்ல நீ எடுத்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணுங்கிறாங்க கார்த்தி. எங்கள் கல்யாணம் வரப்போகுது, வெளியில் போஸ்டர் எல்லாம் வச்சா நல்லா இருக்குமேனு நான் உங்களை போட்டோ எடுத்து வச்சேங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போட்டோ நான் உங்ககிட்ட கேட்டேனா முதல்ல டெலிட் பண்ணடாங்கிறாங்க. என்ன ரெஸ்பெக்ட் எல்லாம் இறங்குதுங்கிறாங்க. ஆமாம் திருட்டுத்தனமாக போட்டோ எடுக்கிற உனக்கு என்னக்கடா ரெஸ்பெக்ட்னு கேட்குறாங்க கார்த்தி. என்னங்க திருட்டுத்தனம்னு சொல்கிறீங்க, உங்கள் பாக்கெட்ல இருந்து நான் என்ன பணமாக எடுத்தேன், ஃபோட்டோ தானே எடுத்தேங்கிறாங்க கதிர். அதான் வேண்டாங்கிற, முதல்ல டெலிட் பண்ண போறியா இல்லையான்னு சத்தம் போடுறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறக்கே இவ்வளோ கோவம் வருது, அப்போ இவங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு கதிர் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நீ டெலிட் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கார்த்திக் கதிர் அடிக்க போகிறாங்க. அப்போ தானா ஓடி வந்ததும் சார் சார் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஓடி வந்துடுறாங்க. கதிர் அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு தானா ஓடி வந்து கேட்குறாங்க. ஆளுதாமா தேவையில்லாம பிரச்சனை பண்றாருங்கிறாங்க கதிர். தானா இவனை நம்பாத, இவன் டென்ஷன் படுத்துறாங்கிறாங்க. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச சொல்லி தொலைங்கிறாங்க. தானா அவனோட மொபைல்ல என்ன போட்டோ எடுத்தான்னு காட்டி சொன்னதும் போட்டோவா, போட்டோ தானே எடுத்தான், அதனால என்னன்னு கேட்குறாங்க. தானா பாத்தியா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே, இதுக்கு போய் டென்ஷன் ஆகிறாரு பாருங்கிறாங்க கதிர். ஒருத்தரோட பர்மிஷன் இல்லாம போட்டோ எடுக்கிறது பெரிய தப்புங்கிறாங்க. சார் என்ன சார், வேற யாரையாவது போட்டோ எடுத்தா தான் தப்பு, நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளையாக போற உங்களை போட்டோ எடுத்ததுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க கதிர். தானா இது தப்பு தான், முதல்ல டெலிட் பண்ண சொல்லணும் கார்த்தி பிடிவாதமா நிற்கிறாங்க. டேய் அவர் தான் வேண்டான்னு சொல்கிறாருல, நீ ஃபோட்டோவை டெலிட் பண்ணிடுங்கிறாங்க. தானா ஆஹா முடியவே முடியாதுங்கிறாங்க கதிர். இப்போ டெலிட் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கார்த்தி கோவப்படுறாங்க. நீ பண்ணுறியா இல்லை நான் பண்ணட்டுமான்னு ஃபோனை பிடுங்குறாங்க. அடுத்தவங்க ஃபோனை பிடுங்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையாங்கிறாங்க கதிர். கதிர் அவருக்கு தான் விருப்பம் இல்லைங்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட ஏண்டா வம்பு பண்ணுற, பேசாமல் அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ண போறியா இல்லையான்னு தானா கேட்குறாங்க. முடியவே முடியாதுங்கிறாங்க கதிர். தானா கேட்டுக்கிட்டதுக்காக சரி சரி டெலிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கதிர் வேறொரு குரூப்பில் அனுப்பிச்சிட்டு உடனே அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணிட்டேன் போதுமா அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. கார்த்தி அதை பார்த்துட்டு பேசாமல் அங்கேருந்து கோவமாக போய் கதிர் உன்னோட விளையாட்டெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட மட்டும் வச்சுக்க, அவர்கிட்ட எல்லாம் பேசாத வச்சுக்காது, இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டீன்னு நான் நிம்மதியாக இருந்த, திரும்ப வந்து என் உயிரை வாங்க வந்துட்டீடா போ அப்படின்னு சொல்லிட்டு தானா அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே கதிர் அவங்க குரூப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் அந்த ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் அது எங்கேன்னு தான் தெரியல, உங்களுக்கு யாராவது இந்த ஆளை பற்றி தெரிஞ்சா அதை தகவல் சொல்லுங்கன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க கதிர். பத்மா பால் பாயாசம் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போயிருக்காங்க. அங்கே சீனு மாயா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்குறாங்க. மாயா நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் எங்களுக்காக செஞ்சுருக்கேன், அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சீனு மாயாவை பாராட்டி பேசுனதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க பத்மா. சீனு அவங்க அம்மா பத்மாவை வந்து பார்க்குறாங்க. அம்மா சாரு கையில் தான் மோதிரம் போடுறதா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, மாயா கையில் மோதிரம் போட்டதுனால அது உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் நீ ஏமாத்திட்டீங்கிறாங்க. நான் எதில் உனக்கு ஏமாத்தினேன்னு கேட்குறாங்க பத்மா. மாயா உங்களை கை நீட்டி பேசி கோவப்பட்டான்னு சொன்னீங்க, ஆனால் அவள் எதுக்கு கோவப்பட்டான்னு நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையேங்கிறாங்க சீனு. நீங்கள் மாயாவோட அம்மாவை பற்றி என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியுமா, நீங்கள் மாயா கிட்ட பேசுனது பெரிய தப்பு, நான் முழு வீடியோவையும் பார்த்தேங்கிறாங்க சீனு. பத்மாவுக்கு ஐயோ நம்ம கேப் மாதிரி தானே இவனுக்கு தெரிஞ்சு போச்சான்னு நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் மாயா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சீனு கேட்குறாங்க.
நான் ஒன்றும் நடக்காத விஷயத்த பேசலையே, நடந்த விஷயத்த தானே பேசினேங்கிறாங்க. அதெல்லாம் எப்போவோ நடந்த கதைமாங்கிறாங்க சீனு. அதுவும் மாயாவோட அப்பாக்கிட்டயே பேசியிருக்கீங்களே, அதை எதுக்கு பேசணும்? அதுவும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே மாயா கிட்ட பேசியிருக்கீங்க. நீங்கள் வார்த்தைகளை அதிகமாக்குனதுனால தான் மாயா அப்படி பேச வேண்டியதா போச்சுங்கிறாங்க சீனு. சீனு கிட்ட சமாளிக்க பார்க்குறாங்க பத்மா. என்னதான் இருந்தாலும் பேச்சுவாக்கில் அதெல்லாம் பேசிட்டோம். இருந்தாலும் மாயா என்ன கை நீட்டியெல்லாம் பேசக்கூடாதுல்ல, என் மேலே கோவப்படக்கூடாதுங்கிறாங்க. ஏம்மா அப்போ எனக்கு நடந்த நிச்சயதார்த்தத்தில் உங்களுக்கு சந்தோஷமே இல்லையான்னு கேட்குறாங்க சீனு. அச்சச்சோ, உன்னோட நிச்சயதார்த்தத்தில் எனக்கே இப்போ சந்தோஷம் இல்லாமல் போகுது, எனக்கு நிறைஞ்ச சந்தோஷம் தாங்கிறாங்க பத்மா. நீ மாயாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு தோணுச்சுன்னா நீ சந்தோஷமா வாழ்ப்பா, உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். என்ன கடைசி வரைக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்து கூடயுமா இருக்க போகிறேங்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? கடைசி வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா ஒன்றா வாழலாமாங்கிறாங்க சீனு. சீனு, நான் அந்த அர்த்தத்தை சொல்ல, பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா என்ன இருந்தாலும் அம்மா தள்ளித்தானே இருக்கணும், நான் அப்படித்தான் சொல்ல வந்தேங்கிறாங்க பத்மா. என் இடம் என்னன்னு தெரிஞ்சு நான் தள்ளித்தானே இருக்கணும். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன்ப்பா, சாரு ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை கட்டிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் உன்னோட விருப்பத்துக்கு மாறா எதையும் செய்யணும்னு நினைக்கலப்பா. உனக்கு மாயாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. நாளை பின்ன மாயா இந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தானா அதுவே உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். எனக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட கல்யாண தேதியை குறித்து சொல்ல போகிறாங்க, பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் வராமல் எப்படிப்பா, நான் வரேன், நான் பால் பாயாசம் செஞ்சு முடிச்சுட்டு வர்றேங்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு சீனங்கன்னு போகிறாங்க. மணிவண்ணன் ஓடி வந்து சீனுக்கிட்ட என்னடா உங்கள் அம்மா சொன்னான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலப்பா, மாயா கூட எனக்கு கல்யாணம் நடக்கிறதுல அம்மாவுக்கு சந்தோஷம் தானே சொன்னாங்கங்கிறாங்க. ஓ அப்படியே, உங்கள் அம்மா அப்படியெல்லாம் நினைக்கிற இல்லையேங்கிறாங்க மணிவண்ணன். அப்பா மாயாவும் நானும் சந்தோஷமா இருக்கணும்னு அம்மா மனசார சொன்னாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி பாருங்கப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு சீனங்கிருந்து போகிறாங்க. மணிவண்ணனுக்கு சந்தேகமாகவே இருக்குது, அப்படியெல்லாம் நினைக்கிறவில்லையே இந்த பத்மா, அவளோட பிடிவாதம் என்னங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு மணிவண்ணன் அங்கிருந்து போகிறாங்க. கார்த்தி கோவமா உருன்னு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தனா வந்ததும் என்ன கோச் கோவமான்னு கேட்குறாங்க. உண்மையில எனக்கு என்ன கோவங்கிறாங்க. கதிர்கிட்ட பேசுனதை நீ ஏதாவது நினைக்கிறியாங்கிறாங்க. இல்லைங்க, அவங்ககிட்ட அப்படிதான் பேசணும், அவனை கண்டா எனக்கு அறவாவே பிடிக்காதுங்கிறாங்க தனா. உங்ககிட்ட பேசி உங்களை டென்ஷன் பண்ண மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையும் பண்ணுவான், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. எல்லாத்துக்கிட்டையுமே அப்படித்தான் போய் சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு திரிவாங்கிறாங்க தனா. ஆமாம்மா அவன் கேரக்டரே சரியில்லைங்கிறாங்க கார்த்தி. ஆமாங்க எல்லாத்துக்கும் அப்படித்தான், இருந்தாலும் எல்லாத்தையும் வெறுப்பேற்றிட்டு இருப்பான், அவன் கொஞ்சம் நல்லவன் தான் அப்படின்னு தானா விட்டு கொடுக்க முடியாமையும் பேசுகிறாங்க. எதுக்கும் அந்த கதிர்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருன்னு கார்த்தி சொல்கிறாங்க. ஆமாம் நான் எப்பவுமே அப்படித்தான் இருப்பேன், அவன் பக்கத்தில் வந்தாவே நான் ஓடிடுவேன் கோச்சுங்கிறாங்க தனா. இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்கல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் தள்ளியே இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமா கார்த்தி ரொம்ப சந்தோஷமா தனாவை பார்க்குறாங்க. சபையில் ஐயர் ரகுராமா கூப்பிட்டு 2 தேதி குறிக்க சொன்னீங்க, 2 கல்யாணத்தையும் ஒரே தேதியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் 2 தேதி குறிக்க சொன்னேங்கிறாங்க. சரிங்க, யார் கல்யாணத்தை முதல்ல வைக்கலான்னு ஐயர் கேட்குறாங்க. மாயாச்சினியோட கல்யாணத்தை முதல்ல வச்சிடலான்னு ரகுராம் சொல்கிறாங்க. இந்த பக்கமாக பரமேசு என்ன சொல்கிறீங்க சமண்டி, கார்த்திக்கும் தனாவுக்கு தானே முதல்ல நிச்சயம் முடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் மாயா தானே மூத்தவ, அவள் கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலாங்கிறாங்க. அவங்க நிச்சயம் இப்போ தானே முடிஞ்சிருக்கு, தனாவு கார்த்தி 2 பேர்த்தோட நிச்சயம் தானே முதல்ல முடிஞ்சது, அவங்க கல்யாணத்தை பண்ணிடலாமாங்கிறாங்க புவனேஸ்வரி. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, மாயா சீனு 2 பேரும் 2 தடவை கல்யாணம் பண்ணிக்க போயிருக்காங்க. அதுவும் தவிர இவங்க விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அதனால தான் மாயாவுக்கும் சீனுவுக்கும் முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன்னு ரகுராம் சொன்னதும் புவனேஸ்வரிக்கும் பரமேஸ்வருக்கும் அப்படியே தூக்கி வேறு போடுது. இவன் மட்டும் முதல்ல இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வந்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது அவங்களுக்குள்ள ஒரு பதறிக்கை. கிஷோர் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையான்னு கேட்குறாங்க ரகுராம். உங்களோட சம்மதம் வேணும்னு தானே என் பொண்ணு இத்தனை நாளாக கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்தா, நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க கிஷோர். அம்மா நான் சொன்னது சரியானு கேட்குறாங்க ரகுராம். எப்பா நீ எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும், நீ தான் யோசிக்காமல் எதையுமே செய்ய மாட்டியே, நீ செஞ்சதெல்லாம் சரிதான்ப்பாங்கிறாங்க பாட்டி. ஐயரே மாயாவுக்கும் சீனுவுக்கும் முதல்ல தேதியை பார்த்துருங்கிறாங்க. ஐயரும் சரின்னு சந்தோஷமாக நாள் குறிக்கிறாங்க. ரமேஷ் புவனேஸ்வரிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா இது தனா கார்த்தியோட கல்யாணத்தை முதல்ல முடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டாங்களேங்கிறாங்க. அண்ணே தேதி தானே குறிக்கிறாங்க, குறிக்கட்டும், ஆனால் மாயா சீனுவோட கல்யாணத்தை நடக்க நான் விடமாட்டேன் பாருங்கிறாங்க புவனேஸ்வரி. ஐயா தேதி குறிச்சாச்சு வாசிட்டுமாங்கிறாங்க. வாசிங்கிறாங்க. இங்கே பத்மா கிச்சனில் நின்றுட்டு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை ராமனுக்கும் சீதைக்கு உகந்த நாள், அந்த அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சீனுவோட அப்பா அம்மா பேரையும் மாயாவோட அப்பா அம்மா பேரையும் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் காது கொடுத்து கேட்ட பத்மா இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்னு 2 கையும் தூக்குறாங்க. பால் கொதிச்சிட்டு இருக்கிற பால்குள்ள கையை விட்டதும் ஓன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவுமா கல்யாண தேதியை குறித்து சொல்லும் போது இவங்க ஐயோன்னு சத்தம் போட்டதை எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு உள்ள வர்றாங்க. பத்மா பதறிக்கிட்டு துள்ளிக்கிட்டு கை எரியுதுன்னு கொதிக்கிறாங்க. எல்லாரும் தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. டாக்டரை வர சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு கையில எந்த பிரச்சனையும் இல்லையான்னு சீனி கேட்குறாங்க. சூடா ஊற்றிக்கிட்டதுனால கை புண்ணாயிருச்சுங்கிறாங்க டாக்டர். நான் கொடுக்குற மருந்தை கண்டினியூஸாக கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க. எரியுதுன்னு பத்மா அழுகுறாங்க. என்ன பத்மா நீ எப்படி பால் ஊற்றிக்கிட்டேன்னு கேட்குறாங்க பாட்டி. அதான் எனக்கும் புரியல, ஒரு குண்டா பாயாசம் இவ எப்படி இப்படி ஊற்றிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க மணிவண்ணன். இல்லைங்க கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன், எப்படியோ சரிஞ்சு கையில் விழுந்துருச்சுங்க
நடக்குதுங்கிறாங்க. ஐயோ! பார்த்து பண்ணக்கூடாதா? ஏன் கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேனல்லங்கிறாங்க ஜானகி. இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலையே நீங்கிறாங்க பத்மா. அம்மா ரொம்ப வலிக்குதான்னு சீனி கேட்குறாங்க. ஆமாப்பா விசேஷம் நடக்கிற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சேன்னு அழுகுறாங்க. சரி எல்லாரும் உட்காருங்க, நான் போய் பாயாசம் எடுத்துட்டு வரேங்கிறாங்க. ஏ பத்மா கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க? உனக்கு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்லங்கிறாங்க சிவராமன். கல்யாண தேதி குறித்து சொல்ற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஏதோ அபசகுணம் மாதிரி தெரியுதுங்கிறாங்க பார்வதி. பார்வதி சொன்னதுக்கு அப்புறமா பாட்டி யோசிச்சு பார்க்குறாங்க. ரகு என் மனசுக்கும் அப்படித்தான் படுது, இது சரியா படலப்பா. சீனு மாயாவோட கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலாம், கல்யாண தேதியை இன்னும் தள்ளி போட்டு குறிச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. ரகுராம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கதிருக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது. டேய் மாப்பிள்ள, நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்ததில்ல, அது யாருன்னு தெரியுமா? சென்னையில் கோச்சா இருந்தார். ஒரு பொண்ணு விஷயத்தில் ஏமாத்தியே பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துக்குரியவரே இந்த கார்த்தி தான். இந்த கார்த்தி ஒன்றும் நல்லவராக தெரியல, தப்பானவர்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓ அவன் தானா இவன் அப்படின்னு கதிருக்கு தெரிஞ்சதும் உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவும் கார்த்தியோட முகத்திரியை கிழிக்கிறதுக்காகவும் கீழே ஓடி வராங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.